வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மை வி3 ஆட் சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பிளைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ மை வி3 ஆட் சம்மந்தமாக நிறைய விதமான குழப்பங்களும் பிரச்சனைகளும் போயிட்டுருக்கு. அடிப்படையில் இப்போ பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறது மை வி3 ஆட்ஸோட மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை தான் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்த கட்டமாக அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரு எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலையும் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற வகையில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா மை வி3 ஆட்ஸில் அதுவும் ஒரு ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா வைரலாக வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதில் ஒரு பெண்மணி ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கஷ்டத்தை, ஸோ அனைத்து மெம்பர்ஸோடைய கஷ்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மூலியமாக ஒரு பதிவு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ அது அவங்க மட்டும் இல்லை, மை வி3 ஆட்ஸோட மெம்பரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலமையில தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சட்டமாக மூவ் பண்ணுறதுக்கு அவங்க எந்த விதமான ஒரு ஸ்டெப்பும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மை வி3 ஆட்லேருந்து பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் ஆகிடுச்சு. அப்படி இருக்கிற நிலமையில் அவங்களுடைய வாழ்வாதாரமே வந்து பார்த்திங்கன்னா இதனால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ லோன் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமான பேர் லோன் வாங்கி தான் சேர்ந்துருக்குங்கிற ஒரு காரணத்தினால அவங்களாம் என்ன பண்ணணும், அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும்னு தெரியாமையே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிற மாதிரி கூட அந்த ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தினாங்க. ஸோ நம்மளும் இந்த வீடியோ மூலியமாகவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கைகள் வைப்போம். இதில் என்னென்னு வந்து மெயினாக பார்க்க போனோம்னா, ஸோ இப்போ கவர்மெண்ட்டில் அது யுடபிள்யூ அதிகாரிகள்கிட்ட இந்த 118 கோடி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதை வந்து காலம் தாழ்த்தாமல் அது யாரெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ இப்போதைக்கு இருக்கிற அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பிரித்து கொடுத்தா இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சமாவது வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி வரதுக்கு கொஞ்சம் ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ இதை நம்ம இந்த வீடியோ மூலியமாகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கைகளும் வைக்கலாம். ஸோ சீக்கிரமாக இந்த மை வி3 ஆட்ஸோட பிரச்சனையை முடிச்சுட்டு மக்களுடைய பிரச்சனையை முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலியமாகவும் நம்ம கேட்டுக்கிறோம். பேமெண்ட் இல்லாமல் ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டத்துக்கும் சிரமத்துக்கும் உள்ளாயிருக்கிறாங்க. ஸோ கம்பெனி தரப்புலேருந்து இப்போதைக்கு கேஸ் போய்கிட்டு இருந்தால் கூட கவர்மெண்ட்லேருந்து வந்து யுடபிள்யூ அதிகாரிகள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை மக்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா பிரித்து கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேமெண்ட் இல்லாமல் ரொம்பவே ஒரு கஷ்டத்துக்குள்ளே இருக்காங்களோ ஸோ அவங்க எல்லாருக்கும் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலியமாகவும் நான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். ஸோ விரைவில் நல்ல தகவல் ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். எனக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கிய மை வி3 ஆட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோட நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.